திருமண பொருத்தம் ரொம்ப கவனமா தெளிவா நம்ம அதுக்கு நம்ம ஒரு ஆணித்தரமான செய்தி எடுத்து சொல்லணும். அதுல கொஞ்சம் நாலேஜபிளா இருக்கணும். அந்த அமைப்புல திருமண பொருத்தம்ங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன் முத்தாய்ப்பா, அதை நீங்க அவசியம் பாருங்க. ஒரு 2 ஜாதகம் வருது, ஒரு பெண் ஜாதகம் ஒரு ஆண் ஜாதகம் வருது. பெண்ணினுடைய ஜாதகத்துல சூரியன் எங்க இருக்காருன்னு பாத்துக்கணும். பெண்ணுடைய ஜாதகத்தில் சூரியன் எங்க இருக்காருன்னு பாத்துக்கங்க. 12 ராசிகளிலே ஏதாவது ஒரு ராசியில சூரியன் இருப்பார். அந்த சூரியன் நின்ற ராசி ஆண் ராசியா பெண் ராசியான்னு பாத்துக்கணும். புரியுதுங்களா? சூரியன் நின்ற ராசி ஆண் ராசியா பெண் ராசியான்னு பாத்துக்கணும். நமக்கு ஆண் ராசி பெண் ராசி பார்க்க தெரியும், அப்ப அதை பாத்துக்கங்க. நல்லாவே சொல்றேன், பெண்ணுக்கு ஆணை பொருத்தம் பார்க்கணும், ஆணுக்கு பெண்ணை பொருத்தம் பார்க்க கூடாது. நம்ம எப்பவுமே பெண்ணுக்கு தான் ஆணை பொருத்தம் பார்ப்போம், அப்படித்தானே? அப்ப அந்த ஸ்ரீ ஜாதகத்தை வைத்து இந்த புருஷன் தகுதியான புருஷனா, அதான் மேட்சிங், அதான உண்மை. புருஷன்னா ஆண், ஸ்திரீனா பெண். அப்போ அந்த பெண்ணுடைய ஜாதகத்துல ஆண் வீட்டுல என்ன இருக்கு? சூரியன் இருந்தால் அங்கிருந்து அந்த ஆண் வீட்டிலிருந்து 2ஆம் வீடு 6ஆம் வீடு 10ஆம் வீட்டிலே அந்த ஆண் மகனுக்கு சூரியன் இருக்கக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அந்த பெண்ணின் ஜாதகத்திலே சூரியன் பெண் வீட்டில் இருக்காரு. ஒரு வைகாசி மாசம் பிறந்த பொண்ணு, ரிஷப சூரியன் பெண் வீட்டில் இருக்காரு தானே. அந்த சூரியனுக்கு 4, 8, 12 அந்த ஆண் மகனுக்கு சூரியன் இருக்கக்கூடாது. இது வெரி பேஸ் மேட்சிங். இங்க பிரச்சனைனாலே ஜாதகத்தை தள்ளி விட்டுரு, ஜாதகம் எடுக்காதீங்க. பெண் ஜாதகத்துல மறுபடியும் சொல்றேன், ஒரு பெண் ஜாதகத்துல சூரியன் எங்க இருக்கலாம்? எங்கனாலும் இருக்கலாம். அந்த வீடு ஆண் வீடா பெண் வீடான்னு பாருங்க. ஆண் வீடா இருக்கும் பட்சத்திலே அந்த சூரியன் நின்ற வீட்டிற்கு 2, 6, 10 அந்த ஆண் மகனுக்கு சூரியன் இருக்கக்கூடாது. மாத்தி இருக்கு. பெண் வீட்டில் சூரியன் இருந்தால் 4, 8, 12 அந்த ஆண் மகனுக்கு சூரியன் இருக்கக்கூடாது. சூரியன் என்பது முதல் அமைப்பு வம்சம். சூரியனுக்கு பேர் என்னங்க? வம்சம். காலபுருஷனுடைய 5ஆம் அதிபதி. ஒரே வீடு, அங்க போய் நல்ல நச்சுன்னு உட்கார்ந்துருக்காரு. வம்சம் என்னாலதான் விருத்தி அடையணும் அப்படின்னு சொல்லாம சொல்றாரு. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி தன்மைகளிலே ஒரு தம்பதியர் இணையும் போது வம்சத்துல பாதிப்பு வருது. என்னோட வார்த்தை நல்லா கவனம் கேட்டுக்கணும். வம்சத்துல பாதிப்பு வருது. என் குருநாதர் அடிக்கடி சொல்வாரு, வாரிசு வேற வம்சம் வேற அப்படின்பாரு. அது என்னங்க வாரிசு வம்சம்? பெண் குழந்தையாவே இருக்கு, ஆணே இல்லைன்னா வாரிசு இருக்கு, வம்சம் போச்சு. ஆண் பசங்களாவே இருக்காங்க, ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகி 3 பசங்க அப்படின்னா வம்சம் தலைச்சிருக்கு, வாரிசு இல்ல. சொல்லணும், வாரிசு பெண்ணு, வம்சம் ஆண். அதனாலதான் காலபுருஷனுடைய 5ஆம் வீடு ஆண் வீடு, அதன் அதிபதி சூரியன் ஆண். ஆண் வம்சம். அந்த வம்சத்துல அது பிரச்சனையை கொடுத்துருது. இது 2-3 விதமா சொல்றேன் சார். அப்படின்னா இந்த மாதிரி மேட்சிங் ஆனவங்களுக்கு, இனி மேல மேட்சிங் என்னன்னு பார்ப்போம். இந்த மாதிரி மேட்சிங் ஆனவங்களுக்கு ஆண் குழந்தையே கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்கும். கிடைக்காதுன்னு நான் சொல்லவே. நிச்சயமாக ஆண் குழந்தை இருக்கும். அதுல 2 கருத்து சொல்றேன். அந்த குழந்தை இவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை சிறப்பாக செய்யாம விலகி போயிரும். சில நேரத்திலே வழி வழியாய் வந்த வம்ச பரம்பரையுடைய பெயரை கெடுத்துரும். இது ஒரு பாயிண்ட். இது வேற விதமா மாத்தி சொல்லலாம். பெற்றோர் அந்த பையனுக்கு, அந்த வம்சம், அந்த குழந்தைக்கு தாயாய் தந்தையாய் இருந்து செய்ய வேண்டிய கடமையை முழுமையாக செய்து நிறைவேற்ற முடியாத தன்மையை தந்துரும். இதெல்லாமே நெகட்டிவ்ஸ். அப்போ நல்ல ஒரு வம்சம் அந்த வம்சம் நம்ம பரம்பரையை, நம்ம பாரம்பரியத்துடைய பெயரையும் காப்பாத்தி அந்த குழந்தையும் சிறப்பாக வாழ்ந்து நமக்கு நற்பெயர் எடுத்து தரணும். அவங்க மூலமாகவும் அடுத்த வம்சம், நெக்ஸ்ட் ஜெனரேஷனும்
நல்லா இருக்கணும்னா கண்டிப்பா நீங்க பொருத்தம் பார்க்கும்போது இந்த ஒரு பாயிண்ட்டை கவனிங்க. 1000 பாயிண்ட்ஸ் இருக்கு. பொருத்தம் பார்க்கறதுன்னா 1000 பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இதை கண்டிப்பா கவனிக்கணும். இதை பாருங்க. இந்த மாதிரி பொருத்தமுள்ள ஜாதகங்களை, பொருந்திய ஜாதகங்களை, பொருத்தமுள்ள ஜாதகங்கள் பொருந்திய ஜாதகங்களை நான் நிறைய அனலைஸ் பண்ணியிருக்கிறேன். மினிமம் ஒரு 30 பேர், ஒரு 30 ஜோடி. அந்த 30 ஜோடி ஜாதகம் எடுத்து பார்க்குறோம். இந்த பிழை இருக்கு. அவங்க அது சம்பந்தப்பட்ட வகையில் ஒரு பிரச்சனையை சொல்லிட்டு தான் போறாங்க. கடைசிக்கு ஒரு வார்த்தை, சூரியன் வம்சம், வம்ச விருத்தி, பையன், ரைட்டு எல்லாம் இருக்கட்டும். சூரியன் தந்தை, சூரியன் மாமனார், எல்லாத்துக்கும் மேல சூரியன் வருமான காரகன். பல இடங்களை சொல்லியிருக்கிறேன். சூரியன் எவ்வளவு பலமா இருக்கோ அந்த அளவுக்கு வருமானம் வரும். சூரியன் பலம் இழக்க வருமானத்துல பிரச்சனை இருக்கும். நீங்க என்ன தொழில் செய்றீங்கிறது வேற, அதுல என்ன வருமானம் ஈட்டுறீங்க அதை நிர்ணயம் பண்றது சூரியன் தான். அப்ப கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு மிஸ்மேட்சிங் உள்ள வரும்போது அவங்க எங்க சொன்ன ஃபீட்பேக், சார் நீங்க சொன்ன மெசேஜ் அப்படியே என் ஜாதகத்தில் இருக்கு, என் மனைவி ஜாதகத்தில் இருக்கு. திருமணத்துக்கு பின்னாடி என்னுடைய வருமான நிலையே மாறி போயிடுச்சுன்னு அவரை பகிரங்கமா ஓப்பனா சொல்றாரு ஸ்டேட்மெண்ட். பிஃபோர் மேரேஜ் என்னுடைய அமைப்பு, என்னுடைய வருமானம் அது வேற. ஆஃப்டர் மேரேஜ் மெல்ல 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 என்னோட வருமானமும் சிக்கலாகி போச்சு. என் மகனுக்காக நான் என்னுடைய சக்தியை மீறி செலவு பண்ணி அவனை நல்ல பொசிஷனுக்கு கொண்டு வரணும்னு நான் செஞ்சு, அதுவும் ஒரு திருப்தியற்ற சூழல்ல தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அதெல்லாம் அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட். அப்ப கண்டிப்பாக பொருத்தம் பார்க்கக்கூடிய தன்மையில இதையும் சேர்த்திக்கங்க. இது மட்டுமே ஒரு ஜாதகத்தை நிர்ணயம் பண்ண போறது இல்ல, பெஸ்ட் மேட்சிங் சொல்றதுக்கு இல்ல. இதுவும் ஒரு பாயிண்ட். பெண்ணுடைய சூரியன் எங்க இருக்குன்னு பாருங்க. அது ஆண் வீட்டில் இருந்தால் அந்த வீட்டுக்கு 2, 6, 10 எடுக்கக்கூடிய வரணது ஜாதகத்தில் சூரியன் இருக்கக்கூடாது. பெண்ணுடைய ஜாதகத்திலே பெண் வீட்டிலே சூரியன் இருந்தால் அந்த சூரியன் நின்ற வீட்டிற்கு 4, 8, 12 வரணது ஜாதகத்தில் சூரியன் இருக்கக்கூடாது. இந்த ஒரு பாயிண்ட் டேலி ஆகலைன்னா கூட நீங்க ஏறக்குறைய ஜாதகத்தை நிராகரிச்சிடலாம். நீங்க என்ன பண்ணிடலாம், இதெல்லாம் ஃபியூச்சர் நல்லா இருக்கா சார், நெக்ஸ்ட் ஜெனரேஷன்லாம் நல்லா வராது சார், அந்த வார்த்தையை மட்டும் சொல்லி வைங்க. ஏன்னா அப்படி வரல, அப்ப இனி அப்படி வராது, அதான உண்மை. அப்ப அதை நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். இந்த செய்தியை உங்களுக்கு தருவதில் எனக்கு மிக மகிழ்ச்சி. ஃபாலோ பண்ணுங்க, சரிங்களா?